ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாமீட்டர், மல்டிமீட்டர் இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன, அதே போல் இந்த ரெண்டு டிவைஸை பயன்படுத்தி நம்ம என்னென்னலாம் எலக்ட்ரிக்கல் பேராமீட்டர்ஸை மெஷர் பண்ணலாம், அதாவது டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ கிளாமீட்டர், மல்டிமீட்டர் இந்த ரெண்டு டிவைஸுமே நம்ம எதுக்காக பயன்படுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக்கல் பேராமீட்டர்ஸை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்டிங் டிவைஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே கிளாமீட்டர், மல்டிமீட்டர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இது ஏன் ரெண்டு டிவைஸாக கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்னலாம் நம்ம செக் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கக்குள்ள ஃபஸ்ட்டு இதோட அவுட்லுக்கை பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை பார்க்கக்குள்ள கிலோமீட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு கிளாம்ப் இங்கே கொடுத்துருப்பாங்க. எல்லா கிலோமீட்டர்லேயும் இந்த மாதிரி ஒரு கிளாம்ப் கொடுத்துருப்பாங்க. இந்த கிலோமீட்டர்னு இதுக்கு பேர் வர்றதுக்கு மெயின் ரீசனே இந்த கான்செப்டை வச்சு தான் வருது. அதாவது இந்த கிளாம்ப்பு பார்த்தீங்கன்னா இங்கே சிடி காயில் இருக்கும். அதாவது கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது. இதில் ஒரு காயில் கொடுத்துருப்பாங்க, அதே போல் இதில் ஒரு காயில் கொடுத்துருப்பாங்க. மெயினாக இது கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்காக பயன்படக்கூடியது. கிலோமீட்டரில் இந்த மாதிரியான ஒரு கிளாம்ப் இருக்கும். ஆனால் மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கிளாம்ப்லாம் இருக்காது. அதே போல் கிலோமீட்டர்ஸில் பார்த்தோம்னா டெஸ்டிங் லீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேராமீட்டர்ஸை நம்ம வேல்யூ மெஷர் பண்ணுறதுக்காக டெஸ்டிங் லீடு கொடுத்துருப்பாங்க. பிளாக் கலர், ரெட் கலர் அப்படிங்கிற ரெண்டு கலரில் கொடுத்துருப்பாங்க. பிளாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம காமனாக பயன்படுத்தணும். அதே போல் ரெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விதமான வோல்டேஜுக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுறதுக்கு ரெட்டு கலர் யூஸ் பண்ணணும். பிளாக் காமனாக இருக்கும். சேம் இதே போல் தான் மல்டிமீட்டர்ஸ்லேயும் ரெண்டு லீட்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க பேராமீட்டர் செக் பண்ணுறதுக்கு. பிளாக், ரெட்டு இதே கலர் கோடில் தான் இதுலேயும் கொடுப்பாங்க. சரி, இப்போ கிலோமீட்டர் நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், மெயினாக இந்த மல்டிமீட்டருக்கு பதில் இப்போ எதுக்கு கிலோமீட்டர் அப்படிங்கிறது இன்னொன்று இருக்குது. இது எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா, மெயினாக நம்ம கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே நம்ம கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்காக தான் கிலோமீட்டர் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். இப்போது இண்டஸ்ட்ரியலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லோட்ஸ் நம்ம கரண்ட்டு லோடு மோட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அதுமாதிரி லோடு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறப்போ நம்ம ஈஸியாக அதை கரண்ட்டை மெஷர் பண்ணணும் அப்படின்னா கிலோமீட்டரால் தான் மெஷர் பண்ண முடியும். மல்டிமீட்டரில் நம்ம கரண்ட்டை மெஷர் பண்ணலாம். ஆனால் மல்டிமீட்டரில் கனெக்ஷன் மெஷர் பண்ணணும் அப்படின்னா இந்த டெஸ்டிங் லீட்ஸை வச்சு தான் மெஷர் பண்ணணும். இதுக்கு சீரியஸ் கனெக்ஷனில் தான் பண்ணணும். ஸோ எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போது நம்ம ஒரு கிலோமீட்டரில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பேராமீட்டர் செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஆம்பியர் செக் பண்ணலாம், கரண்ட்டு எவ்வளோ கரண்ட் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏசி வோல்டேஜை செக் பண்ணலாம். இப்போ ஏசி வோல்டேஜில் நம்ம வச்சோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம ஃபேஸ், நியூட்ரல் இல்லைன்னா அதாவது 3 ஃபேஸாக இருக்கும், 2 ஃபேஸ்லேயும் இந்த ரெண்டு லீடையும் கனெக்ட் பண்ணுறப்போ எவ்வளோ அப்படிங்கிற வேல்யூ காமிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா டிசி வோல்டேஜ் நம்ம இப்போது டிசி சப்ளை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே டிசி வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இதில் செலக்ட் பண்ணி இதில் இந்த மோடில் வச்சு நம்ம டிசி வோல்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த டெஸ்டிங் லீடை பயன்படுத்தி நம்ம செக் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம மோட்டர்ஸ் காயில்ஸ்லாம் இருக்கும். அந்த காயிலில் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து அந்த காயில் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, இல்லை ஃபால்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது இதில் நம்ம ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணலாம். ஸோ அதுக்குமே கிலோமீட்டரை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் கிலோமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேபிள்ஸ் ஒயர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது தேவையே இல்லை. காமன் ஒயர் நம்ம பொருத்திட்டோம் அந்த லீடை. அதே போல் நம்ம டெஸ்டிங் பண்ணுறதுக்கான ரெட்டையும் பொருத்திட்டோம். இந்த மோட்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ காயிலை செக் பண்ணால் காயிலோட ஒரு எண்டை இந்த பகுதியிலையும் இன்னொரு எண்டை இந்த பகுதியிலையும் வச்சு நம்ம செக் பண்ணக்குள்ள அது எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் உள்ள காயில் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு காமிக்கும். அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா இப்போ கண்டினியூட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறது. ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேபிள் இருக்குது. இந்த கேபிள் ஃபுல்லாக ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டக்டிவிட்டியும் செக் பண்ணலாம். அதாவது ஒரு முனையில் இந்த இப்போ கேபிளில் நம்ம வச்சுட்டு இன்னொரு முனையை நம்ம வைக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே கண்டக்டிவிட்டி காட்டும். அதாவது 0.1 ஓம்ஸ்ன்னு அப்படிங்கிறது காமிக்குது. அந்த அளவுக்கு கண்டக்டிவிட்டியில் இருக்குது. அதை செக் பண்ணுறதுக்கு இந்த கிலோமீட்டரில் செக் பண்ணலாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேராமீட்டர்ஸ் இந்த கிலோமீட்டரில் நம்ம செக் பண்ண முடியும். இதில் மெயினே பார்த்தீங்கன்னா கரண்ட்டை மெஷர் பண்ணுறது தான். அப்படின்னா நம்ம மல்டிமீட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மல்டிமீட்டர் அப்படிங்கிற பேர் வர்றதுக்கான காரணமே இது மல்டி பேராமீட்டர்ஸை நம்ம மெஷர் பண்ண முடியும். அதுக்காக தான் இதுக்கு மல்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிலோமீட்டரில் ஒரு 5 பேராமீட்டர் அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா மல்டி பேராமீட்டர்ஸ் நம்ம மெஷர் பண்ணலாம். இப்போ இந்த கிலோமீட்டரில் மெயினாக அதிகமாக இண்டஸ்ட்ரியலில் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நம்ம கரண்ட்டை மெஷர் பண்ணுறது தான். இப்போது இந்த மல்டிமீட்டரை விட கிலோமீட்டரில் கரண்ட்டை மெஷர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பகுதி கிளாம்ப் பார்த்தீங்கன்னா சிடி. இப்போ நம்ம ஒரு கரண்ட்டை மெஷர் பண்ணணும், அதாவது ஒரு லோடு ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கான ஒயர் பகுதி இப்படி போகுது அப்படின்னா நம்ம நேரடியாக என்ன செய்யலாம்னா இந்த மோடை ஆம்பியர் மோடில் வச்சுட்டு
இந்த கிளாம்பை ஓப்பன் பண்ணி ஒயரோட இடைப்பகுதியில் நம்ம இப்படி கொடுத்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒயர் வழியாக எவ்வளோ கரண்ட் போகுது அப்படிங்கிறத நமக்கு இங்கே வந்து ரீடிங் வந்து அந்த மெஷர்மெண்ட் வந்து இங்கே காமிக்கும். ஸோ இதை வச்சு அந்த ஒரு மோட்டராக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது லோடாக இருக்கட்டும் எவ்வளோ கரண்ட்டை வந்து எடுக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ மல்டிமீட்டர் சைஸ் பண்ணி நம்ம ஏன் வந்து கரண்ட்டை மெஷர் பண்ண முடியாதா அப்படின்னா, மல்டிமீட்டரை நம்ம பயன்படுத்தி நம்ம கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் மல்டிமீட்டர்ஸில் கிளாமீட்டர் மாதிரியான கிளாம்ப் வந்து எதுவும் கொடுக்க மாட்டாங்க ஆம்பியர் மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஆம்பியர் மெஷர் பண்ணணும் அப்படின்னா இந்த டெஸ்டிங் லீடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டெஸ்டிங் லீடில் இப்போது மல்டிமீட்டரில் டைரெக்டாக நம்ம ஆம்பியர் வந்து எங்கே இருக்குது, இந்த இதில் ஆம்பியர் மோடு இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம ஆம்பியர் மோடுக்கு வந்து போட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஆம்பியர் வந்து எடுக்கும் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து காமிக்கும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை வந்து சீரியஸாக தான் நம்ம கிலோமீட்டரில் வந்து ஆம்பியர் வந்து செக் பண்ண முடியும். ஆனால் இது வந்து ரொம்ப அன்சேஃபாக இருக்கும். அதனால் ஹெவி லோட்ஸ் இண்டஸ்ட்ரியலெல்லாம் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆம்பியர் வந்து லோடை செக் பண்ணுறது கடினம் தான். ஸோ அது எப்படி வந்து செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஒயரில் வந்து கரண்ட் லோடு வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம ஒரு மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி அதோட லோடை செக் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஸோ இந்த ஒயரை வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லீடை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஒயரோட ஒரு பகுதியிலையும் இன்னொரு பகுதியிலையும் சீரியஸாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இந்த டெஸ்டிங் லீடை வந்து நம்ம எந்த பேராமீட்டர்ஸுகளில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பியரில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். அது ரெட் ஒயரை தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ இது வந்து காமன், நான் ஏற்கனவே பிளாக் வந்து காமன் சொல்லியிருக்கேன். காமனாக தான் பிளாக் இருக்கும். இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி ஆம்பியர் வந்து செக் பண்ணணும். பொதுவாக வந்து இப்போ இந்த மாதிரியான மல்டிமீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரியான மாடலில் கொடுப்பாங்க. ஒரு சில கம்பெனி வந்து இந்த கிலோமீட்டர் போலவே வந்து பர்மனெண்ட்டாக நம்ம ரெண்டு லீடுமே வந்து நம்ம பொருத்திருப்போம். ஸோ இங்கே நம்ம மோட் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா மட்டும் மெஷர் ஆகிக்கும். சில கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி வந்து மாடல்லையே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு கம்பெனி பொறுத்து இருக்குது. இந்த ஒயர் வழியாக லோடு எடுக்குது அப்படின்னா அந்த ஒயரோட ரெண்டு லீடையும் வந்து சீரியஸாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். அதாவது அந்த லோடு வந்து எவ்வளோ கரண்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து இந்த லீடு வழியாக வந்து நமக்கு காமனுக்கு போய் ஸோ அடுத்தது இது வழியாக எடுக்கும்போது இங்கே எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நமக்கு மெஷர் பண்ணி இங்கே காமிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிமீட்டர்ஸ் மூலிமா நம்ம கரண்ட் மெஷர் பண்ணுறதுங்கிறது இந்த மாதிரி சீரியஸெல்லாம் நம்ம டெஸ்டிங் லீடை பயன்படுத்தி தான் பண்ணணும். ஸோ இதுலேயும் மேஜரான ஒரு வித்தியாசம் இது ரெண்டுத்துக்கு இருக்கிறது என்னென்னா கிலோமீட்டருக்கும் மல்டிமீட்டருக்கும். கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 ஆம்பியர் வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம ஆம்பியரை வந்து லோடை வந்து நம்ம கரண்ட்டை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம், மெஷர் பண்ணிக்கலாம் சிடியை பயன்படுத்தி. மல்டிமீட்டர்ஸில் நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் 10 ஆம்பியர் தான் மெஷர் பண்ண முடியும். சில கம்பெனிஸ் வந்து 20 ஆம்பியர் வரைக்கும் கூட மல்டிமீட்டர்ஸ் கொடுப்பாங்க. அதிகபட்சம் 20 ஆம்பியர் தான் நம்ம மெஷர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே வந்து இதில் ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபியூஸ் போயிடும். அதுக்கப்புறம் கரண்ட்டு இது வழியாக நம்ம வந்து செக் பண்ணி மெஷர் பண்ண முடியாது. ஸோ இதனால தான் இண்டஸ்ட்ரியல் அதிகமாக கிலோமீட்டர்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. அப்போ தான் கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போ மல்டிமீட்டர்ஸ் அதிகமாக எங்கெங்கே பயன்படும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர்ஸு அதிகமாக வந்து நிறைய பேராமீட்டர்ஸு வேறு பேராமீட்டர்ஸ் அதிகமாக, அதாவது பிசிபி போர்ட்ஸு இந்த மாதிரி நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறப்போ மல்டிமீட்டர்ஸ் தான் நம்ம கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். இப்போ மல்டிமீட்டர் நம்ம வந்து பயன்படுத்தி வேறு என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம செக் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மோடை அடுத்தது நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மில்லி ஆம்பியர். ஸோ அதாவது மில்லி ஆம்பியர் அப்படிங்கிறது ஆம்பியரோட குறைவான ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகிறது. ஸோ அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே. ஸோ மில்லி ஆம்பியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிசிபி போர்ட்ஸில் நம்ம ஏதாவது ஒரு லோடு வந்து கனெக்ட் ஆகிறது வந்து மில்லி ஆம்பியரில் செக் பண்ணலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மைக்ரோ ஆம்பியர், அதாவது மில்லி ஆம்பியரோட ரொம்ப கம்மியான கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த லோட்ஸுக்கான எவ்வளோ கரண்ட் அப்படிங்கிறது வந்து மெஷர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹெட்ஸு. இப்போது வந்து ஹெட்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது ஃப்ரீக்வன்சி. இப்போது நம்ம ஏசி கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 50 ஹெட்ஸு அப்படி பயன்படுத்துவோம். ஸோ அப்போ நம்ம ஒரு லோடில் வந்து இப்போ நம்ம கரண்ட்டு ஃபேஸ் நியூட்ரல் வருது அப்படின்னா அதில் அந்த ஃபேஸில் வந்து எவ்வளோ ஹெட்ஸு அப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த லீடையே வந்து பயன்படுத்தி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஹெட்ஸுக்கெல்லாம் இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, அதாவது வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸு, ஹெட்ஸு. ஸோ இதுக்கெல்லாம் இந்த பகுதியில் வந்து ரெட்டை வந்து கனெக்ட் பண்ணிடணும். ஓகே, அதை பண்ணிவிட்டு நம்ம டெஸ்டிங் லீடை பயன்படுத்தி ஹெட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் எரராக இருக்குது, ஏற்கனவே மெஷர் பண்ணதே வந்து காமிச்சிட்ருக்கு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்காக இப்போ நான் ஒரு கெப்பாசிட்டர் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம், அதை வந்து மெஷர் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறது வந்து நமக்கு இங்கே காமிக்கும். 84.9 மைக்ரோஃபேரட் வந்து காமிக்குது கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ. இப்போ அதே சேம் வேல்யூவில் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது 50, இங்கே பார்த்தீங்கன்னா 35. இது ரெண்டையும் நான் வந்து
சேர்த்து தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நமக்கு 84.9 சம்திங் காமிச்சிது 85 மைக்ரோ ஃபேரட். அது ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவும் நம்ம வந்து இந்த மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக இதில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுறது. அதாவது எவ்வளோ நான் முன்னாடியே வந்து கிலோமீட்டரில் சொன்ன அதே ரெசிஸ்டன்ஸ் தான் இதுலேயும் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணலாம். இப்போ எவ்வளோ வந்து காயிலில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணுறது. அதே போல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கண்டக்டிவிட்டி, அடுத்தது வந்து டயோடு செக் பண்ணுறதுக்கும் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோட்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு அடுத்தது செலக்ஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அடுத்த மோடு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அப்படி சேஞ்ச் பண்ணிங்கன்னா அடுத்து டயோடு மோடுக்கு வந்துடும். இப்போ டயோட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், டயோட்ஸ் நிறையா வந்து பிசி போர்ட்ஸில் வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த டயோட்ஸ் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது, அதோட வேல்யூலாம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணுறதுக்கு இந்த மோடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூட்டி, அதாவது நான் ஏற்கனவே வந்து கிலோமீட்டரில் நான் கண்டினியூட்டி செக் பண்ணி காமிச்சேன், சேம் அதே பேராமீட்டர் செக் பண்ணுறது தான். ஸோ இதுலேயும் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்ததாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா வோல்டேஜ் டிசி. இப்போ வோல்டேஜ் வந்து எவ்வளோ வோல்டேஜ் அப்படிங்கிறது டிசியோட வோல்டேஜை வந்து நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுலேயும் வந்து மில்லி வோல்டேஜ், அப்புறம் வோல்டேஜ் இதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ் நம்ம கிலோமீட்டரையும் நம்ம ஏசி வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம், மல்டிமீட்டரையும் நம்ம ஏசி வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். ஸோ வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் வந்து மேக்ஸிமம் வோல்டேஜ் எவ்வளோ வந்து அப்படின்னு 2 டிவைஸ்லையுமே கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் நம்ம வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 600 வோல்டேஜ் வரைக்கும் தான் மேக்ஸிமம் இந்த மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ண முடியும். அதே போல் தான் வோல்டேஜ் கிலோமீட்டர்லேயும் இருக்குது, அதை வந்து 600 வோல்டேஜ். ஸோ ஹெவி வோல்டேஜ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இன்னும் இதை விட பார்த்திங்கன்னா ஹையர் ரேஞ்ச் உள்ள மீட்டர்ஸ் வந்து இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம வோல்டேஜ் வந்து அதிகமாக மெஷர் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டுமே வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம இதில் வந்து டெஸ்ட் மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தாச்சு. ஸோ வேறு என்ன இதுக்கான வித்தியாசங்கள் ரெண்டுத்துலேயும் இருக்கிறது பார்த்தோம்னா, நான் முன்னாடி சொன்னது போல் நம்ம கிலோமீட்டரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து யூஸ் ஆகிறது நம்ம லோடு ஆம்பியரை வந்து செக் பண்ணுறது தான். கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணுறதுக்கு கிலோமீட்டர் யூஸ் ஆகும். இப்போ மல்டிமீட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டி பர்பஸுக்கு, அதாவது மல்டி பர்பஸ் உள்ள பேராமீட்டர்ஸை நம்ம செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டர் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த மல்டிமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டரோட கொஞ்சம் அக்யூரேசியாக இருக்கும். அதாவது கொஞ்சம் அக்யூரேசியான வேல்யூ வந்து நமக்கு மல்டிமீட்டர்ஸில் வந்து நமக்கு காமிக்கும். கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹெவி லோட்ஸுக்கு தான் அதிகமாக வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அதனால் ரொம்ப அக்யூரேசி வந்து அந்த அளவுக்கு கிலோமீட்டரில் நமக்கு கிடைக்காது. வந்து ஒரு கரண்ட்டு, வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸு இந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறப்போ கிலோமீட்டர் மட்டும் நம்ம பயன்படுத்தினாலே போதுமானது. ஸோ அதுக்கான உள்ளது டிஜிட்டல் கிலோமீட்டரில் நமக்கு ஏசி, டிசி வோல்டேஜ்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இது மல்டிமீட்டர்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த மாதிரி பிசிபி போர்ட்ஸில் நம்ம நிறையா பேராமீட்டர்ஸை வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறோம், கண்டிப்பாக நமக்கு மல்டிமீட்டர் நமக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு கிலோமீட்டர், மல்டிமீட்டருக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் எலக்ட்ரிக்கல் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடச்சிட்ருக்கும். வேறு ஏதாவது இதை போல் எலக்ட்ரிக்கல் டிவைசஸை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றின டீட்டெயிலாக வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.